இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு, நீ பதட்டப்படாம இங்கே இரு. ஒருவேளை வள்ளிமாக்கு போட்டு ஸ்கெட்சை மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவளெல்லாம் நம்பவே முடியாது. கோவில் இருக்கிற எல்லாரும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். அம்மா, நீங்க விளக்கேத்திட்டு காட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு திரும்பி வந்திருக்கம்மா. சரிங்க. ஐயா. ஆமாங்க, பண்ணிடலாம். சொல்லு தம்பி. எங்க வீட்டு பொண்ணுங்க தனியா போறது எனக்கு சுத்தமா சரியா படல. அதுவும் அந்த காட்டு வழி பாதெல்லாம் ஆபத்துன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கூட துணைக்கு போறேன். இல்லப்பா, இது பல வருஷமா இருக்கிற நடைமுறை. உனக்காக அதை மாத்த முடியாது. ஐயா, உங்க காலம் வேற, இந்த காலம் வேற. அந்த காட்டுல போற வழியில ஒரு லைட்டு கூட கிடையாது. கையில இருக்கிற விளக்கோட வெளிச்சத்தை வச்சு எவ்வளவு தூரம் போவாங்க? நான் போயிட்டு வரேங்க. என்னப்பா ராமச்சந்திரா, நாங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஓப்புல என்னன்னா யூகமா பேசிட்டு இருக்கான். நீ போப்பா, தாராளமா போ. ஆனா யார உங்க கூட துணைக்கு போனாலும் அந்த குடும்பத்தையே இந்த திருவிழாவோட மொத்தமா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். அடுத்த திருவிழாவை நீ வீட்டிலே கும்பிட்டுக்க வேண்டியதுதான். ஏங்க, என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டே ராகவா, அவன் அமைதியா இருக்க சொல்றான். சரிப்பா, சும்மா இருடா. அப்பா இல்லப்பா, நான் சொல்றது ஒரே ஒரு தடவையாவது கேளு. என்னடா நீ? அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பாவை கோவப்படுத்தாத. நான் சொல்றது புரியாம பேசுறீங்கடா. எனக்கு பதட்டமா இருக்கு. புரிஞ்சுக்கடா, கொஞ்சம் அமைதியா இரு. பார்த்துட்டு இருக்காரு. என்ன பயமா இருக்கா? இது நம்ம கருப்பனோட மண்ணுப்பா. நாமெல்லாம் அவனோட பிள்ளைங்க. அவனை தாண்டி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. அவன் பாத்துக்குவான். நீ தைரியமாயிரு கருப்பா. டேய், நம்ம பிளான் படியே செய்யணும். எல்லாம் ஓகே தான். பாத்துக்கலாம். டேய், குமார் அண்ணா தான் பண்ற. அண்ணா சொல்லுண்ணே. சரிண்ணே. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். டேய், அண்ணா ராமச்சந்திர குடும்பத்தை கண்காணிக்க சொல்லியிருக்காரு. வாங்க, அவங்க வெளியில போக கூடாது. பாத்துக்கலாம். எங்களை தாண்டி நீ எப்படி போறன்னு பாக்குறேன்டா.
கருப்பண்ணசாமி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கேத்தலனா அப்புறம் கருப்பன் வெறியோட ஊருக்குள்ள இறங்கிடுவான். அம்மா இதோ கோயில் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் பிருந்தாவை பாத்துக்கிறேன். நீங்க சீக்கிரம் போய் விளக்கேத்துங்கம்மா. நீங்க தனியா எப்படி இருப்பீங்க? அவளை நீ தனியா எப்படி தூக்குவ? போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வலியம்மா நீங்க போங்க வலியம்மா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கருப்பசாமி, எங்களை எப்படி சோதிக்கிற? அம்மா நீங்க போய் விளக்கேத்துங்க. பயப்படாதீங்க வலியம்மா, நீங்க போங்க. நான் பாத்துக்கிறேன். போய் விளக்கேத்துங்கம்மா, நீங்க போங்க. கருப்பசாமி, என் பிள்ளைங்களுக்கு ஒண்ணு ஆகாம காப்பாத்திடு. அம்மா நீங்க போய் விளக்கேத்துங்கம்மா, டைம் ஆகுது. அக்கா, இருடி. ஒண்ணு ஆகாம காப்பாத்திடு. நீ பயப்படாத, என் கையை புடி, அப்படியே மேல வந்துடலாம். அக்கா இரு இரு இரு. இந்தா அக்கா, புடி புடி. புடி புடி, புடிச்சு மேல வா. புடி அக்கா, புடி. இதோ இரு, வந்துடுறேன். பயப்படாம இரு, நான் வந்துடுறேன். பிருந்தா அக்கா, இந்தா இதை புடி. ச்சே. இந்தா இதை புடி அக்கா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். அக்கா சீக்கிரம் வா அக்கா, பயமா இருக்கு. வரேன் இரு. இந்த கயிறை புடி. புடி. வா. பிருந்தா, பிருந்தா இது புடி. மரா